ஒரு பெரிய கட்டடத்தை சரிக்கணும் அப்படின்னா அடியில் இருக்கிற சில செங்கலை பிடுங்கினாவே போதும், அந்த கட்டடம் ஆட்டோமேட்டிக்காக சரிஞ்சிடும். அப்படி தான் இருக்குது இன்றைய அதிமுக. அதாவது அதிமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு அதை விட்டு வெளியேறி வர்றதுனால அதிமுக பலவீனம் அடையுதா அப்படின்னா கண்டிப்பான முறையில் பலவீனம்தான் அடையுது. இப்போதைக்கு நம்ம ஐயா இபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்டாரா அல்லது தனிக்காட்டு ராஜாவா ஆகிட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தனித்து தான் விடப்பட்டிருக்கிறார். ஏன்னா இந்த பலவீனம் தான். இதை தாண்டி மேலும் இப்போ போய் திமுகவில் சேர்ந்துருக்கிற ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணுவார், இங்கே அதிமுகவில் இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள், அதிருப்தியாக இருக்கிற எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவர் இங்கேருந்து திமுகவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சி தான் பண்ணுவார். ஏன்னா அவர் திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இங்கே அதிமுகவை உடைச்சி அதில் இருக்கிற முக்கியமான ஆட்களை எடுத்தால் மட்டும்தான் அவருக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அதையும் தாண்டி எதிரில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இப்போ இபிஎஸ்ஸை பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் கண்டிப்பான முறையில் இதை செய்யத்தான் போகிறார். இதெல்லாம் எப்படி நம்ம இபிஎஸ் அவர்கள் யோசிக்காமல் விட்டாருன்னு தெரியல. இதனால் அதிமுக மேலும் மோசமான நிலைமைக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இந்த வரப்போகிற 2026 தேர்தலில் கண்டிப்பான முறையில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய சவாலாக தான் அமையும். எப்படி இவ்வளோ நிர்வாகிகளை வெளியேற்றி அவங்களுடைய ஓட்டு சதவீதத்தை குறைச்சிட்டு எப்படி அவங்க பெருசாக வர்ற 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்கன்னு கண்டிப்பாக தெரியல. ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக தெரிஞ்சுக்கிட்டே போகுது, திமுக வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கும், என்ன மாதிரி ஒரு மனநிலையை கொடுக்கும் அப்படின்னு தெரியாது. ஏன்னா கண்டிப்பாக மீண்டும் 2026 திமுக ஆட்சிக்கு வந்துட்டால் கண்டிப்பாக முறையில் உதயநிதி முதலமைச்சர் ஆயிடுவார். அப்படிங்கிறப்ப இவங்க இங்கேருந்து குறைக்கிறதுக்கான வேலையை தான் பார்ப்பாங்க. அப்படி ஒரு வேளை இன்னும் மோசமான நிலைமைக்கு அதிமுக போயிட்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆரம்பித்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2031 தேர்தலில் என்ன மாதிரி ஒரு நிலைமைக்கு போகணும் யோசிக்கவே முடியலை. இதெல்லாம் யோசிச்சிருந்து கொஞ்சம் அவர் செயல்பட்டிருந்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.